கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏற்கனவே சொன்னபடி ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாசிங்க. எரேமியா நம்ம கையில் வாசித்தோமே, அதில் 14வது வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எரேமியா 33:14 நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் என்ன சொல்றார் சொல்லுங்க. உங்களுக்கு சொன்ன சொல்லுங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு அது இஸ்ரவேல் குடும்பம், யூதா குடும்பம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது உங்க குடும்பத்துக்கு. வாயத்தில் சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு. இல்லைன்னா பக்கத்துல விஷ் பண்ணி சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் சொன்ன நல்ல வார்த்தைகளை என்ன செய்வார் சொல்லுங்க, நிறைவேற்றுவார். ஒரு பிழையம் அவ யாரு சொல்லுங்க, தீர்க்கதரிசி. இல்ல தீர்க்கதரிசி நினைச்சாங்க, குறி சொல்றான். அவன் சொல்றான், பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என்னாகும் 23ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜா எவ்வளவு கூலி கொடுத்து எப்படியாவது இந்த ஜனங்களை நீ என்ன செய்யணும், சபிக்கணும். பாலாக் என்கிற ராஜா ட்ரை பண்றான். ஆனா ஆண்டவர் சபிக்க விடல. ஏன் தெரியுமா? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் என்ன சொல்ற சொல்லுங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த சாபத்தை ஆசீர்வாதமா திருப்பினார். உபாகமத்தில் அதை குறித்து மீன் பண்ணும்போது சொல்றாரு 23:5 கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்தபடியினாலே அந்த பிலேயாமுடைய சாபத்தை என்னவா மாத்திட்டாரு, ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. கை வேதிகத்தோட சூத்திரம் பண்ணுவோம். அப்போ அவர் சொல்றா, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். சொல்லுங்க, இப்ப உங்களை பார்த்து கேட்கறேன், சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா சொல்லுங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயம், அது முந்தைய அதிகாரம் பார்த்தீங்கன்னா 32 இருக்கு. அவராலே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்ல. அவரை கேட்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? யோபுல நல்ல ஒரு வார்த்தை தான் பாடணும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அவர் சொன்னதை செய்கிற. வாயத்தில் சொல்லுங்க, சொன்னதை செய்கிற நல்வார்த்தையை என்ன செய்வாரா சொல்லுங்க, நிறைவேற்று. யாக்கோபுல 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் தான் யாரா, பூரண புருஷன், பெர்ஃபெக்ட் மேன். ஒரு ஆள் கரெக்டான ஆள். நான் நல்லா இந்த ஊர்ல உலகத்துல எல்லாம் தான் சொல்றான், நாக்கு சொல்லு தவறாதவன் தான். சொன்னதை நான் அங்க சொல்லக்கூடாது. புரியுதா? மறுதலிக்க மாட்டார். தீமத்தை நிருபத்திலே சொல்றார், அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். புரியுதப்போ தேவன் நல்ல தேவன். சொல்லுங்க, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். வாக்கினால் சாலமோன் ராஜா ஜோமன் சொல்றார், அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல் தவறாதவர். ஒரு மனுஷனே சொல் தவறாதவனா இருந்தாதான் அவன் பூரண புருஷன். புரியுதா? நம்முடைய ஆண்டவர் யார் சொல்லுங்க, சொல் தவறாத ஒரு மனுஷனை குறித்து சொல்றேன். நேற்று திருப்பி அந்த பைபிளை திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது ஆதியாகமம் படிக்கிறேன். புரியுதா? அப்போ அந்த ஆதியாகமம் படிக்கும்போது யாரு, ஈசாக்கு 2 பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார்ல. முதல்ல என்ன பண்ணாரு, ஏசாக்கிட்ட தான் சொல்றாரு, போய் வேட்டையாடி கூப்பிட்டு என்ன செய், நல்ல கறி சமைச்சிட்டு வா, நான் உன்னை சாப்பிட்டு ஆசீர்வதிக்கிறேன். உடனே இது இந்த அம்மா ரெபேக்கா கேட்டு, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் 25ஆம் அதிகாரத்தை. புரியுதா? 27ஆம் அதிகாரம் ஆதியாகமம். அப்போ இந்த அம்மா கேட்டு யாக்கோவுக்கு ஏசா மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல அருமையான கறி சமைச்சு, வேட்டைக்கறி மாதிரி டேஸ்டா. புரியுதா? வித்தியாசமே கண்டுபிடிக்கல பாருங்கயா. யாரு, ஈசாக்கு டேஸ்டா சமைச்சு கொடுத்த உடனே அவரு நல்லா சாப்பிட்டு என்ன செஞ்சார், யாக்கோவை ஆசீர்வதிச்சார். சொல் தவறாதவன்றதுக்கு சொல்ற. இதெல்லாம் ஆசீர்வதிச்ச உடனே அவர் போயிட்டார். இப்ப யாரு நிஜமா உண்மையா வேட்டையாடி, அப்பா சொன்ன மாதிரி வேட்டையாடி கறி சமைச்சு லேட்டா வராரு. யாரு? இப்ப லேட்டா வராதீங்க. புரிஞ்சுதா? லேட்டா வராரு. லேட்டா வந்து
தகப்பனே உம்முடைய ஆத்துமா இதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆசீர்வதிக்கிட்டோன்னு. நீ யாருன்னா? இப்போதானே ஒருத்தன் வந்து சமைச்சு கொடுத்தா நல்லா ஆசீர்வச்சனே. அப்போது ஒரே ஒரு வார்த்தை, யாரோ ஒருத்தர் வாசிங்க, ஆதியாகமம் 27 ஒரே ஒரு வார்த்தை, 27 36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரி அல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். நல்லா கவனிங்க. இப்போ படிப்போம். 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை. 33 அந்த வார்த்தை 33. நடுங்கி வேட்டையாடி எனக்கு ஒருத்தன் கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். மனப்பூர்வமா யாக்கோபை நான் என்ன பண்ணிட்டேன்? ஆசீர்வதிச்சிட்டேன். இப்ப நீ டிலே வந்து என்னையும் ஆசீர்வதின்ற. இப்ப அவன் எப்படி இருப்பான்? ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏன்னா நான் சொன்ன ஆசீர்வாதத்தை என்னால என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது. ஒரு மனுஷன் சொல்றான், கவனிங்க. அதுக்கப்புறம் இவன் கெஞ்சுறான், இது ஒண்ணுதானா இருக்குது, என்னையும் கொஞ்சம் ஆசீர்வதிங்கன்னு கொஞ்சம் அப்படி மேலோட்டமா ஆசீர்வதிக்கிறார். கடைசியில நீ அவனுக்கு என்ன செய்வ, கீழே இருப்பன்ற மாதிரி தான் ஆசீர்வாதம் ஏசாவை. ஓ, இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தகப்பன் பிள்ளை வந்து கெஞ்சுறான், அவன் சொல்றான், நான் சொல்லிட்டேன்பா, நான் என்ன அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது, ரிவர்ஸ் வாங்க முடியாது. ஒரு மனுஷனே சொல்றான்னா ஆண்டவர் சொல்லிட்டா, சொல்லுங்க வாயை திறந்து, அவர் சொன்ன நல்வார்த்தை சொல்லுங்கள, அவர் சொன்ன நல்வார்த்தையை நிச்சயமா நிறைவேற்றுவார். புரியுதா? நிச்சயமா நிறைவேற்று. யோசுவால இருக்குது, சாமுவேல் புக்ல இருக்குது, சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறின. ஒரு வார்த்தையும் தரையிலே தேவன் என்ன செய்யல, விழுந்து போக விடவில்லை. ஓ, பைபிள் முழுசுமே ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், எல்லாமே தேவனுடைய வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதான் நம்ம அதெல்லாம் சொல்லணும். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாருக்கும் சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. 2 கொரிந்தியர் 1:20 சொல்றார். அப்போ இதில் எழுத கொடுத்த இப்போ 53 பார்க்க போறோம். நல்வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுவேன். புரியுதா? அப்போ அதில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நல்ல வார்த்தைகள், ஒவ்வொரு நன்மைகள், ஆசீர்வாதம் நம்ம அதை பார்த்தோம். 9ஆம் வசனத்தில் உனக்கு செய்ய போற நன்மையை கேட்க போற புறஜாதி மக்கள் என்ன செய்வாங்களாம், பயந்து நடுங்குவார்கள், வாயில விரல வச்சுக்குவாங்க, அப்படி பார்ப்பாங்க. புரியுதா? அப்படி உங்களை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துவார். சொன்ன நல்ல வார்த்தை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். இப்போ திருப்பி அங்கே வந்துருங்க, எரேமியா 53 வந்துருங்க. இப்போ ஒரு சில வசனத்தை பார்த்துட்டு என்னென்னலாம் ஆசீர்வாதம் ஆன்றதை நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு அதிலே 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்க, சொன்னதை செய்கிற கர்த்தர். வாய் தர சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? நல்வார்த்தை சொன்னாரு, அதை எனக்கு சொன்ன நல்ல வார்த்தையை செய்கிற கர்த்தர். 2வது உருவேற்படுத்துகிற கர்த்தர். அப்படின்னா அர்த்தம், உருவாக்குவார். ஒருவேளை மார்க்கில் நினைக்கிறேன் இருக்கும், அது அவர்களுக்கு உண்டாகும். சொல்லுங்க வாய் திறந்து. அது நீங்க ஜெபமன விசுவாசத்தோட ஜெபமனா, ஒருவேளை நீங்க உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க கேட்டா கூட கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, உருவேற்படுத்தி இல்லைன்னா உண்டாக்கி உங்களுக்கு தருவார். கையில வைத்து கர்த்தர் சொத்து இதாக சொல்றார். அதான் அர்த்தம், செய்கிற கர்த்தர். 2வது உருவேற்படுத்துகிற ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான சொல்லுங்க பெரிய காரியங்களை அறி. இந்த எரேமியா 53 அதிகாரம் முழுசுமே அதான். அதை அவர் செய்ய போற நன்மைகள் அதெல்லாம் கேட்க போற. இப்போ நல்லா கவனிங்க, விசுவாசத்தோட நீங்க போகணும். எனக்கு இந்த மாசத்துல ஆண்டவர் நன்மையை செய்வார். அதை கேட்க போற புறஜாதி மக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நாம் என்ன செய்ய சொல்லுங்க, 9ஆம் வசனம், மகிமைப்படும். அது அவருக்கு மகிமையுள்ள, மகிழ்ச்சியுள்ள, புகழ்ச்சியும் கீர்த்தியுமா இருக்கும். அதை கேட்கிற மக்கள் என்ன செய்வார்கள் சொல்லுங்க, இதை பார்த்து என்ன செய்வார்கள், பயந்து நடுங்கத்தக்கதாக
கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் சொல்லுங்க, நன்மை செய்வார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சொன்ன நல் வார்த்தைகளை என்ன செய்வேன் சொல்லுங்க, நிறைவேற்றுவேன். என்னென்னலாம் ஒரு சில காரியங்கள் நம்ம வாசித்து சீக்கிரமா முடிச்சிருவோம். முதல்ல வாசிங்க 6ஆம் வசனம், வாசிங்க 6ஆம் வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன். சொல்லுங்க, வாயை திறந்து. என்ன செய்வார் சொல்லுங்க, பக்கத்துல வா. சௌக்கியம் ஆரோக்கியம். நிறைய பேர் சொல்லுங்க ஹேல் அண்ட் ஹெல்த் அப்படின்னா அர்த்தம் சௌக்கியம் ஆரோக்கியம். இப்பெல்லாம் நல்லா இருக்கேன்றோம் நம்மலாம், கொஞ்சம் ஒரு டீசெண்டான தமிழ்ல நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நான் தான் கேட்குறேன், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அந்த காலத்துல என்ன தெரியுமா கேட்பாங்க, சௌக்கியமா இருக்கியா அப்படின்னா அர்த்தம் அதுல எல்லாமே சுகம் ஆரோக்கியம் நன்மைகள் எல்லாம் சேர்ந்துரும். சௌக்கியம். வாயத்தர் சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, வாயத்தர் உங்க குடும்பத்துக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, உங்களை குணமாக்குவார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரால் தீர்க்க முடியாத வியாதி, அவரால் மன்னிக்க முடியாத பாவமோ இல்லை சொல்லுங்க. அவரால் தீர்க்க முடியாத வியாதி இந்த உலகத்துல இல்ல. எல்லா பாவங்களை எப்படி சுமந்து தீர்த்தாரோ 103ஆம் சங்கீதத்தில் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், அதே போல உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புரியுதா? அப்போ பாவத்தை எப்படி மன்னித்தார்ட்டு நீங்க 100% நம்புறீங்களோ, அதே போல எனக்குள்ள இருக்கிற வியாதி பலவீனங்கள் நோய்கள் எல்லாத்தையும் சிலுவையிலே சுமந்து சொல்லுங்க தீர்த்தார் சொல்றாரு. ஆரோக்கியமும் சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்கள் என்ன செய்வேன், குணமாக்க. அதுக்கு முந்தின எரேமியால 30:17 வாசிங்க. 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால். அப்படின்னு அர்த்தம், உனக்கு யாரல்ல, அப்படி உங்களை யார் அசட்ட பண்ற. அப்போ நீங்களே ஏற்கனவே வியாதி பலவீனத்துல, புரியுதா, ஏதோ வேதனையில இருப்பீங்க. வரவெல்லாம் என்ன சொல்லிட்டு போயிடுவான், 41ஆம் சங்கீதம் என்னால மறக்க முடியாத ஒரு சங்கீதம். விசாரிக்க வருவாங்களாம். புரியுது? இன்னைக்கு உலகத்துல இப்பெல்லாம் இருக்கிற மக்கள் நல்ல மக்களும் இருக்கிறாங்க, நல்லா ஜோம் பண்ணிட்டு ஏதோ பழம் வாங்கி கொடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க, வந்து பார்த்துட்டு வெளியே போய் தூற்றுகிற மக்களும் இருக்கிறாங்க. புரியுதா? நல்ல மாதிரி பேசிட்டு வெளியே போய் என்ன சொல்றான், தீரா வியாதி அவனை பிடிச்சிச்சு. படிச்சு பாருங்க அப்புறம் 41ஆம் சங்கீதம். தீரா வியாதி அவனை பிடிச்சது, படுக்கையில படுத்திருக்கிற அவன் என்ன செய்ய மாட்டான், எழுந்திருப்பதில்லை. ஊரெல்லாம் போய் தூத்துறாங்க. புரியுதா? அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சௌக்கியம். வாயத்தர சொல்லுங்கள, சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்படி உன்னை குணமாக்கு. இங்க சொல்றாரு, அப்படி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை. வியாதியில வர்றது ஒரு காயம், அதுக்கு மேல ஒரு காயம் என்ன தெரியுமா, நம்மளே ஏற்கனவே வேதனையில இருப்போம், குத்திட்டு போயிடுவோம், இது ஒரு காயம். ஆண்டவர் சொல்றாரு, சொல்லுங்க உன் காயங்களை, வாயத்தில் சொல்லுங்க, உன் காயங்களை நான் ஆற்றுவேன். புரியுதா? ஆண்டவரை போல நம்ம நேசிக்கிற தெய்வம் இந்த உலகத்துல நம்ம மேல அன்பு கொடுத்தபடியினால்தான் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். 8:17 மறக்கவே மறக்காது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை என்ன செய்தார் சொல்லுங்க, சுமந்தார். யாருக்காவது ஒரு என்ன சொல்றது அந்த தைரியம் வருமா? இல்ல என்ன இது எப்படி சொல்ல தெரியல. புரியுதா? ஒருத்தர் வியாதியில வேதனைப்படுறாங்க, கவலைப்படாதமா உங்க வியாதியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் சொல்ல முடியுமா? நம்ம சுகமா இருக்கணும் தானே விரும்புவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னா நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். பேதுருல சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் வாயத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் குணமானீர்கள். அநேக நேரத்துல புரியுதா, வியாதி வரும்போது நிறைய சிந்தனை வரும். புரியுதா? நான் ஒரு தடவை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். அடுத்தது ரொம்ப வேதனைப்பட்டது எப்படின்னா, பிளஸ்ஸி உடம்பு சரியில்லாம படுத்து நிறைய. ஆனாலும் போராடி 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 ஜோமணி நிஜமாவே இப்போ ஒரு பெரிய அதிசயம்.
புரியுதா? எல்லாம் அவன் செய்கிறான். கை வைத்து கத்துற சூத்திரம். இந்த இது மேலே ஏணியில் ஏறி நின்று ஃபேனை மாட்டான். போனவா இந்த ஃபேன் ஓடல, என்னால் ஏறி நின்று மாட்ட முடியல. ஏன்னா அதெல்லாம் கழட்டுறோம். யாரோ ஹெல்ப்பாக வரமாட்டாங்களா பார்த்த பிரசாத் வந்து மாட்டி விட்டு போனான். புரியுதா? அப்போ அவன் நின்று ஏறி மாட்டுறான். எனக்கு ஐடியா மாத்திரம் சொல்லுங்கன்றான். இப்போ எவ்வளோ பெரிய அதிசயமா. புரியுதா? அப்போது அப்படி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போது நிறைய சிந்தனைகள் வரும். வியாதி நேரத்தில் நமக்கு அநேக சிந்தனை வரும். எவ்வளோ ஒரு மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 38 அதிகாரம் 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் எசேக்கியா வியாதியில் படுத்தான். புரியுதா? முதல்ல வந்து சுகமாக மாட்டேன்ட்டு போயிட்டார் தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் அழுது ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், உன் நாட்களோட சொல்லுங்க 15 வருஷத்தை நான் கூட்டுவேன். இது எதுக்குன்னா, அப்படி சுகமாக்குறதுக்கு முன்னாடி அவன் என்ன நினைச்சான்? அது படிச்சிருக்கீங்களா யாராவது? ஏசாயா 38 அதிகாரம் எடுங்க, ஒரு 2 வசனத்தை மாத்திரம் வாசி, அடுத்து போயிடுவோம். 38 அதிகாரம் 12ஆம் வசனத்துல கடைசியில நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்துல கடைசி, இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். என்ன சிந்தனை வருது? நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா? புரியுதா? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை உண்மை. அவர் சொன்ன நல்ல வார்த்தை சொல்லுங்க, இப்போ நிறைவேற்றுவார். நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி. அவன் என்ன நினைக்கிறாரு? சுகமா இருக்கு முன்னாடி வியாதி படுக்கையில இருக்கும்போது நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா தெரியாது. இன்று இரவுக்குள்ள என்னை முடிவடைய பண்ணுவீர். 13 சொல்றாரு, பின்னால 13 சொல்றாரு, இன்று இரவுக்குள்ள என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி 14ஆம் வசனத்துல நமுட்ட போல தகவீலான் குருவியை போல கூவிக்கிட்டே இருந்தேன், புறாவை போல புலம்பிக்கிட்டே இருந்தேன். கொக்கு சரி தெரியல, அப்படி கத்திக்கிட்டே இருக்கும். அதான் அந்த இது நமுட்டுன்னா கொக்கு. கொக்கு மாதிரி நான் என்ன செஞ்சேன்? நாளைக்கு இருப்போமா, நாளைக்கு இருப்போமா, பொழுது விடிஞ்சா இருப்போமா, இப்படிலாம் நான் என்ன செய்தேன்? அவை கூவிக்கொண்டே இருந்தேன். அந்த நேரத்திலும் பின்னால சொல்றாரு, என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். கையில வைத்து கத்துற சோத்திரம். ஆண்டவரே, என் காரியத்தை நீங்க இதா சத்தியம். நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை சொல்லுங்க. இப்போ அவர் ஏற்றுக்கொண்டார். பின்னால சொல்றாரு 16 என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். கையில வைத்து கத்துற சூத்திரமோ. புரியுதா? முதல்ல ஆண்டவர் சொன்ன நல்ல வார்த்தை மறக்கவே மறக்காதே. அவர் தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவர் சொன்ன நல்ல வார்த்தை, நான் உனக்கு சொல்லுங்க, மறக்கவே மறக்கூடாது, சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உன்னை என்ன செய்வேன் சொல்லுங்க? குணமாக்குவேன். இரண்டாவது, அதிலே 6ஆம் வசனத்துல பின்பகுதி, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இப்போ 2வது சுகம் வந்துடுச்சு. அடுத்து என்ன தேவை சொல்லுங்க? நிம்மதியா வாழணும்னு என்ன தேவை சொல்லுங்க? சமாதானம். யாருக்கு பிறந்தநாள் அந்த இது ஹாப்பி பர்த்டே மாத்திரம் போடவே மாட்டோம், எல்லாம் போடுவோம் டைப் பண்ணி. இது கிண்டல் பண்றவங்களா இருப்பான், ஒரு பெரிய எஸ்ஏ அனுப்பிடுவார் அவர். அப்படி புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, சுகமும் தேவை, என்ன தேவை அடுத்தது சொல்லுங்க? சமாதானம் தேவை. கைகளை வைத்து கத்துற சோத்திரமானோமா? பெரும்பாலுள்ள ஸ்திரீ வியாதியினால சமாதானத்தை இழந்தான். எல்லாம் தெரியல, மார்க்கஞ்சாரி. ஏன்? வியாதி 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 வியாதி. எத்தனை வைத்தியர், அநேக வைத்தியர்கிட்ட போயிட்டான். எவ்வளவு செலவு? ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சான். கடைசியில் நிம்மதி இல்லாம எனக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு தன்னுடைய நிம்மதியை இழந்தாள். அதனால்தான் அவளை சுகமாக்கிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லுங்க, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கைகளை வைத்து கத்துற சூத்திரமான. அப்போ அந்த வியாதி நேரத்துல நம்ம இழக்கிறது சொல்லுங்க? சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எப்படிப்பட்ட சமாதானம் சொல்லுங்க? பரிபூர்ண சமாதானம். இங்கிலீஷ்ல பார்த்தா 2 வார்த்தை, பெர்ஃபெக்ட் இல்ல அபண்டன்ஸ். புரியுதா?
பரிபூர்ண சமாதானத்தை நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, உனக்கு கட்டளையிடுவேன். இதையும் ஆண்டவர் தான் தரணும். புரியுதா? ஏன்னா தாவீது சங்கீதத்தில் சொல்ற, நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனை பண்றாங்க. உலகத்துல தான் நடக்கும். நம்ம எவ்வளவுதான் விட்டு கொடுத்து சமாதானமா போகணும் நினைச்சாலும் ஒரு கூட்டம் இருக்குது, சண்டைக்குனே நிக்கிற கூட்டம். நீங்க அப்படி இருக்காதீங்க. சொல்லுங்க, நீங்க எதை விரும்புறீங்க? சமாதானத்தை விரும்புறீங்க. ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவங்க யாரு சொல்லுங்களேன், பாக்கியம். அவங்க யாரு? அவங்கதான் தேவனுடைய புத்திரர். சமாதானத்தை கெடுக்கு சண்டையை மூட்டுறவ தேவனுடைய புத்திரரே இல்ல. புரிஞ்சுதா? நீங்க சமாதானத்தை விரும்புங்க, சமாதானத்தை நாடுங்க. உங்களால் ஆன மட்டும் யாவரோடு என்ன செய்யுங்க, சமாதானமா இருக்க நாடுங்க. அப்போ நமக்கு விருப்பம் இருக்கணும், ஆனா கொடுக்கிறவர் யார் தெரியுமா? ஆண்டவர் தான். சமாதானம். ஒரு வசனம் வாசிங்க, யோபு 25:2. யோபு 25:2. அவர் யாராவது எடுத்தீங்களா டக்குன்னு? அவர் தம்முடைய உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். சொல்லுங்க, பரிபூர்ண சமாதானம் எங்க இருந்து வரும்? அங்கிருந்தா வரணும். அதான் பிலிப்பியர்ல சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டா போதும். அப்பொழுது எப்போ நீங்க எல்லாத்தையும் ஆண்டவர் தெரியப்படுத்திட்டா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்ப எங்க இருந்து வருது சமாதானம்? மேல இருந்து வருது. உன்னதங்களில் அவர் உண்டாக்குகிறார். அந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சொல்லுங்க காத்துக்கொள்ளும். முதல்ல சொல்லுங்க சுகம் ஆரோக்கியம். இரண்டாவது சொல்லுங்க சமாதானம். 122 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 3 இருக்கும். 3 சமாதானம் எடுத்தீங்களா யாராவது ஒருத்தர்? 122 சங்கீதம் முதல்ல 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம், எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்ப நீங்க இருக்கிற ஊர்ல சமாதானம் இருக்கணும்னு என்ன செய்யுங்க, வேண்டிங்க. புரியுதா? ஊர்ல சமாதானம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நிம்மதியா வெளியே போயிட்டு வர முடியும். கரெக்ட் தானே? அப்போ நீங்க இருக்கிற ஊர்ல சமாதானம், வாயத்தில சொல்லுங்க, இருக்கிற ஊர்ல என்ன வேணும் சொல்லுங்க, இந்த ஏரியால நீங்க இருக்கிற பகுதியில சமாதானம் இருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்றார், எரேமியாலே சொல்றார். நீங்க சிறைப்பட்டு போயிருக்கிறீங்க. 29:7 நோட் பண்ணி, நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற அந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அந்த ஊர்ல சமாதானம் தான் உங்களுக்குள்ள சமாதானம். அப்ப நீங்க சமாதானமா இருக்கணும்னா நீங்க இருக்கிற ஊர்ல என்ன வேணும், வாயத்தில சொல்லுங்களேன். அப்ப நம்ம ஊர்ல கலகம் இல்லாம ஜெபம் பண்ணணும்ன்றார். தீமோத்தேயு நிருபத்துல 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் 2 வசனம் வாசிப்பார். நீங்கள் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி யாருக்காக வேண்டிங்க, ராஜாக்களுக்காக, அடுத்தது அதிகாரிகளுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். புரியுதா? அப்போ ஊர்ல சமாதானம் வேணும்னா நம்ம ஜெபம். இந்தியா கலவரம் இருக்கக்கூடாது. புரியுதா? இதை பட்டிப்பட்ட ஏதோ வரக்கூடாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே கலவரம். புரியுதா? அதே போல நல்ல வேளை இந்தியா தப்பிச்சுது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே யுத்தங்கள். எங்க பார்த்தாலும் நாடுகள் அழிகிறது. எவ்வளோ ஜனங்க வாழ்க்கை வசதியாக வாழ்ந்தவங்களும் அவங்க வீட்டெல்லாம் இடிச்சு தரமட்டமாகுது. அப்போ அந்த ஊர்ல சமாதானம் இல்லை. சரியா? அப்போ நல்லா கவனிங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ஊருக்குள்ள என்ன வேணும் சொல்லுங்க, சமாதானம். ரெண்டாவது என்ன சொல்றாரு, 7ஆம் வசனம் வாசிங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். அலங்கம்னா 4 செவுரு. அலங்கம்னா சொல்லுங்க 4 செவருக்குள்ள யார் இருக்கிறது, நம்ம வீடு. அப்போ ஊர்ல சமாதானம் சொல்லுங்க. அடுத்தது வீட்டுல இல்லைன்னா எத்தனை பேர் வீட்டுல இருப்பீங்க? சண்டைக்காரியானோடு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நீதிமொழிகள் யாராவது வாசிங்க. 21:9. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டுல குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல எஸ்கேப் ஆயிடுறாங்க.
ஒரு மூலையில தங்குறான். அப்போ இங்க வீட்டுக்குள்ள இருந்தா இதே வாக்குவாதம், சண்டை, புரியுதா? ஒரு சில நேரத்தில் சண்டை வந்ததுன்னா நீங்க மூணுனா கூட அடுத்த ஆள் மூட மாட்டான், இல்ல அடுத்த ஆள் மூணுனாலும் நீங்க மூட மாட்டீங்க, புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்? எங்கேயா மூளையில போய் ஒதுங்கிடுங்க. எங்கேயாவது மூளையில போய் என்ன செய்யுங்க, காதை கேட்காத மாதிரி இருந்துங்க, ஓஞ்சிரும். சரி, அப்படியும் அந்த சண்டை ஓயலை. அதுலேயே 21ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 19 சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஸ்திரீ. முதல்ல சண்டைக்காரியான ஸ்திரீ, அதுக்காக ஸ்திரீ எல்லாம் சண்டை போடுவாங்கன்ட்டு எடுத்துக்காதீங்க. பைபிள்ல இருக்கிறது ரெண்டுத்துக்கும் சேர்த்தான், புரியுதா? ஒரு மாதிரி பார்க்காதீங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சண்டை போடுறவங்க பார்க்காதீங்க, புரியுதா? நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க, புரியுது? எத்தனை பேர் புரியுது? ஒன் சைடா பார்க்காதீங்க. அடுத்தது இதோட கூட சேர்ந்து என்ன சேர்ந்துக்குச்சு? கோபம் சேர்ந்துருச்சு. அப்போ ஸ்திரீயா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் சண்டைக்காரனும் கோபக்காரனுமான ஒரு ஆள் கூட இருக்கிறத விட எங்க போயிட்டானா வீட்டை விட்டே புரியுதா? நான் முன்னாடி தான் பீச்சுக்கு அடிக்கடி போவோம், சின்ன பசங்களாக இருக்கும்போது அப்பப்போ போயிடும், ராயபுரம் வீட்டில் இருக்கும்போது, புரியுதா? அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் போவோம், ஊழியம் செய்கிறதுக்கு போயிருக்கிறோம். பார்த்தா அப்படியே பார்த்து படுத்துக்கிட்டு தனியாக நட்சத்திரத்தையே பார்த்துன்னு இருப்பானுங்க நிறைய பேர். படுத்துக்கிட்டு இல்லைன்னா உட்காந்துட்டு அப்படியே நட்சத்திரத்தையே பார்த்துன்னு இருப்பான். அவங்கள யாரு சொல்லுங்க? வீட்டில் நிம்மதி இல்லைன்ட்டு கடற்கரையிலையாவது நிம்மதி வருமா, வானத்தையாவது பார்க்கலான்ட்டு அப்படி ஒதுக்கி வந்தவங்க. சரி, விட்டுறேன். இப்போ முதல்ல எங்க வேணும் சமாதானம்? சொல்லுங்க சொல்லுங்க. ஊர்ல சமாதானம். ரெண்டாவது உங்க குடும்பத்துல வீட்டுல சமாதானம். மூணாவது அடுத்த 8ஆம் வசனம் வாசிங்க. இங்க 122ஆம் சங்கீதம். உன்னில் சமாதானம். ஊர்ல சமாதானம் இருக்குது, புரியுதா? ரெண்டாவது குடும்பத்திலே சமாதானம் இருக்குது. ஆனா மூணாவது எதுல இல்ல? உன்னில், உனக்குள்ள மனசுல நிம்மதி சமாதானம் இல்லைன்னா ஒரு வார்த்தை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு சமாதானம் இல்லை? சொல்லுங்க. சொல்ல பயமா இருக்கா? துன்மார்க்கருக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, சமாதானம் இல்லை. இப்போ மனசுல படபடப்பு, பயம் ஏதா இருந்துட்டே இருக்குதுன்னா நீங்க உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும், நம்ம வழி ஒழுங்கா இருக்கா, புரியுதா? அப்போ உன்னில் சமாதானம் இருக்கணும்னா நீ ஆண்டவரோட உண்மையா இரு, புரியுதா? உன்னில் சமாதானம். இந்த சமாதானத்தை யார் கொடுக்கிறாரா? ஆண்டவர் தருகிறார், புரியுதா? யோவான் 14ஆம் அதிகாரத்துல 27 சொல்றார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எந்த சமாதானம்? என்னுடைய மை பீஸ். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட தெரியுமா? கடல் கொந்தளிக்குது, படகு அமிழற மாதிரி ஆடுது கடல் கொந்தளிப்புல, புயல்ல. ஆனா அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அதுக்காக ஆண்டவர் கேர்லெஸ்ஸா இருக்கார், அப்படி இல்ல. அந்த கடல் கொந்தளிப்பு அவருக்குள்ள இருக்கிற சமாதானத்தை கெடுக்க முடியல. கப்பலின் பின்னணி அதான் ரொம்ப டேஞ்சரான, ரொம்ப ஆடிக்கொண்டிருக்கிற பகுதி. என்ன பண்ணாரா? நிம்மதியா தூங்குறார். இவங்கெல்லாம் அலறான், ஐயரே ஐயரே, புரியுதா? அப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, அவருக்குள்ள இருக்கிற சமாதானத்தை உலகத்தின் சூழல்கள் சூழ்நிலைகள் கெடுக்க முடியாதது போல அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்தா. அந்த சமாதானம் சொல்லுங்க யாரால கெடுக்க முடியாது. யோபுல சொல்றார், ஒரு மனுஷனுக்கானாலும் ஒரு ஜனத்துக்கானாலும் தேவன் சமாதானத்தை கொடுத்தால் யாரால அவங்களை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, கலங்க பண்ண முடியாது. கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சமாதானமா இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்காது, அப்படிதானே? ஆண்டவரும் மனுஷனும் சமாதானமா இருந்தாங்க, நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. கெடுக்க வந்தான்,
இப்படி சொன்னதுண்டோ, அப்படி செஞ்சதுண்டோ, தொட்டுப்பாரு, சாப்பிட்டுப்பாரு, சமாதானத்துக்கு எடுத்து மனுஷன் ஆண்டவரையும் பிரிச்சான். புரியுதா? அதான் சமாதான பிரபு இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனையும் தேவனுக்குள்ளே என்ன உண்டாக்கினார் சொல்லுங்க? சமாதானத்தை உண்டாக்கினார். இந்த சாத்தான் உங்க வீட்டுல கிரியை செய்ய விடாதீங்க. உங்களுக்குள்ளாவோ உங்க குடும்பத்துக்குள்ளாவோ உங்க பிள்ளைகளுக்குள்ளாவோ சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு அவன் என்ன நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாயிரும். உன் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கு. அப்படி மீறி வந்ததுன்னா அந்த கிரியைகளை என்ன செய்யணுமா? கால்களுக்கு கீழே என்ன சொல்லுங்க? ஆண்டவர் நசுக்கி போடுவார். எதிர்த்து நிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சொல்லுங்க, சாத்தான, ஏதாவது சமாதானத்தை கெடுக்கிற சாத்தான உங்கள் கால்களின் கீழே. எத்தனை பேர் புரியுது? அவர் வந்து நசுக்குவார்ல, நீங்க தான் எதிர்த்து நிக்கணும். என் குடும்பத்துல நிம்மதியா வாழ முடியாதபடி சமாதானத்தை உண்டாக்கி, பிரிவினை உண்டாக்கி, கசப்பை உண்டாக்கி, சந்தேகத்தை உண்டாக்கி கெடுக்கிற சாத்தான நானும் சரி இயேசுவின் நாமத்தினால எதிர்த்து நிக்கிறேன். உங்கள் கால்களுக்கு கீழே சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை என்ன செய்வ சொல்லுங்க? நசிக்க. ரெண்டுக்கே நேரம் ஆயிடுச்சு. முதல்ல சொல்லுங்க சுகம், ஆரோக்கியம். ரெண்டாவது சொல்லுங்க சமாதானம். மூணாவது 7ஆம் வசனம் வாசி. 7ஆம் வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்தேன். சிறையிருப்பை திருப்புவேன். அதே வார்த்தை தான் 11ஆம் வசனத்துல இருக்கு. முன் அவர்கள் கடைசி லைன் 4 லைன் நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனத்துல அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூணாவது சொல்றாரு ஆண்டவர், சொல்லுங்க சிறையிருப்பை என்ன செய்வார் சொல்லுங்க? திருப்புவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோம். சிறையிருப்புன்னா என்ன அர்த்தம்? சிறையிருப்பு வந்தவன என்ன ஆகும்? பைபிள் எத்தனை பேர் இங்க படிச்சீங்கன்னா தெரியும். சிறையிருப்புக்கு போறவனை போல எப்படி போனாங்களாம்? யாராவது படிச்சிருக்கீங்களா? எப்படி போவாங்க தெரியுமா? சிறையிருப்புக்கு போறவங்க தலை மேல இப்படி கையை வச்சுக்கிட்டு போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில எதுவும் எடுத்துக்கிட்டு போக முடியாது, வெறுங்கையா போ. தேசத்தை விட்டு அவன் எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோ பணம் பொருள், எவ்வளோ வீடு அரண்மனை எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படிதான். நீங்க படிச்சாதான் புரியாது. அப்படி போவாங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் இழந்தது தான் சிறையிருப்பு. கையை வைத்து கர்த்தர் சூத்திரமான. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை நான் உனக்கு சொல்லுங்க திரும்ப கொடுப்பேன். சொல்லுங்க சிறையிருப்பை சொல்லுங்க திருப்புவேன். இழந்ததை இங்கிலீஷ்ல நல்லா கரெக்டா அந்த அர்த்தம். ஐ வில் ரெஸ்டோர் த ஃபார்ச்சூன்ஸ். நீ எதை இழந்தாயோ, புரியுதா? அதை நான் என்ன செய்வேன்? திரும்ப உனக்கு திருப்பி தருவேன். யோவேல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, நான் முதல்ல வெட்டுக்கிளி பட்சித்ததை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை அடுத்தது பச்சை புழு தின்றது, பச்சை புழு விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்க 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 கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது, ஏதோ வராம தெரியல, இழந்து கொண்டே இருக்குது. அதான் அடி மேல் அடி. யோபுக்கு முதல்ல என்ன வந்தது? வீடு இடிஞ்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா மந்தையெல்லாம் போச்சு. சபையர் வந்து ஒட்டங்கள்லாம் வாரிட்டு போயிட்டாங்க, கழுதையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, எருதுகளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆஸ்தியெல்லாம் போச்சு. கடைசி செய்தி என்னது? ஒரு வீட்டில் எல்லாம் அவங்க பிள்ளைங்களாம் கூடி இருந்தாங்க, 10 பிள்ளைங்க மேலே வீடு இடிஞ்சு விழுந்தது, 10 பிள்ளைங்க செத்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று துச்செய்தியாக வருது, இழப்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் முடிவு பாருங்க, உடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சொல்லுங்க சம்பூர்ணமாக. புரியுதா? இழப்பு அப்படி ஆரம்பித்தாலும் முடிவு எப்படி? இழந்ததை ரெண்டத்தனையா கர்த்தர் கொடுத்தார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம். அப்போ இது போச்சே அது போச்சு கவலைப்படாதீங்க. புரியுதா? நீங்க எதை இழந்தீர்களோ அதை ரெண்டத்தனையா கர்த்தரால தர முடியும். அதான் சொல்றாரு, முன் இருந்தது போல இருக்கா அந்த வார்த்தை. 7 சொல்றாரு, முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். 11 சொல்றாரு, முன் இருந்த நிலைமை இருக்கும்படி சிறையிருப்பை என்ன செய்வேன்?
திருப்புவேன். கைகளை வைத்து கத்துறப்ப என்ன அர்த்தம்? எதை இழந்தீர்களோ, யோவேல்ல அதை திருப்பி சொல்றார். இழந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் என்ன செய்வேன்? திரும்ப தருவேன். களங்கள் தானியத்தினால் நிறைந்திருக்கும், ஆலைகளில் எண்ணெயும் திராட்சரசம் என்ன செய்யுமா? வழிந்தோடும். இழந்ததை திரும்ப கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதுக்கும் மேல செய்ய வல்லவர். கைகளை வைத்து ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36:11 யாராவது வாசிங்க. எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்கள் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அப்போ சிறையிருப்பை திருப்பதுனா இழந்ததை திரும்ப கொடுக்கிற ஒரு முதல் ஸ்டெப்பு, இல்லைன்னா முதல் ஸ்டேஜ். நீங்க எதை இழந்தீங்க அதை நிச்சயமா கொடுப்பார். கரெக்டா? இழந்ததை கொடுத்துட்டு இதுக்கு மேல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து முந்தின சீரை பார்க்கிலும் அப்படின்னா அர்த்தம், இதை இழக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு இருந்ததோ, அது பொண்ணோ பொருளோ ஏதோ நீங்க யோசிங்க, எவ்வளவு இருந்ததோ அதற்கு மேலாக கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? நற்சீர் உண்டாக செய்கிற தேவன். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம். சிறையிருப்பை திருப்பும். சிறையிருப்பை திருப்பும் போது நம்மளால என்ன செய்ய முடியாதான்? நம்பவே முடியாது. அப்படிதானே போடும். 126ஆம் சங்கீதத்துல கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்ததுதான்? சொப்பனம். நமக்கா? நம்ம வீட்லையா? என் குடும்பத்திலையா? இப்படியா? உங்களாலே நம்ப முடியாது. கர்த்தர் செய்ய வல்லவர். சொல்லுங்க. சொப்பனங்காரர் போல, கனவு போல இருந்தது. அப்போ நமக்கா சந்தோஷம், உங்க குடும்பத்தை பார்க்கிற மற்ற மக்களுக்கும் சந்தோஷம். நம்மளை பார்க்கிற மக்கள் சொல்லிக் கொண்டாரலாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ள என்ன செய்தார்கள்? சொல்லிக் கொண்டார்கள். இதான் அந்த 8ஆம் வசனம். உங்களுக்கு செய்ய நன்மையை பார்க்கும்போது அவங்க பயந்து நடுங்கிற அளவுக்கு ஆச்சரியமா செய்வார். பின்னால் அதை முடிக்கும்போது சொல்றாரு, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தான், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுமா? அப்ப சிறையிருப்பை திருப்பும் போது அந்த 11 திருப்பி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அது இங்க வந்துச்சு. அதுல 11 சொல்றாரு பாருங்க, இன்னும் 11 களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளன் சத்தம், மணவாட்டி சத்தம், சோத்திர பலிகள். இப்ப கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது இப்படிலாம் உங்க குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? ஆசீர்வதிப்பார். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரம் பண்ணுமா? அதுக்கு மேல இன்னொன்று 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். இதெல்லாம் வேணும்னா முதல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரம். பாவம் மன்னிக்கப்படணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? சொல்லணும், மறைக்காம. அப்படிதானே? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான். யோவான் நிருபத்தில் பார்த்தா 7ஆம் வசனம் 1:7 அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுமா? சுத்திகரிக்கும். வழி சொல்லிட்டாரு. வழி இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? அறிக்கை பண்றது இல்ல, மறைக்கிறாங்க. 8ஆம் வசனத்துல என்ன போடுது? நமக்கு பாவம் இல்லை என்போமானால், சொல்லுங்க, நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஒரு பாவம் செய்யல, நான் அப்பாவினோம். நீங்க சொல்றத பார்த்து யாராவது சிரிச்சுக்கிட்டு அப்பாவின்றாங்களா அடப்பாவின்றாங்களா? தெரியும், மனசுலயே இருக்கும், அடப்பாவி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்பாவின்றான். புரியுதா? அப்போ அவன் நம்மளை ஏமாத்தல, அவனையும் ஏமாத்திக்கிறான். புரியுதா? அறிக்கையிட்டான், எல்லா பாவங்களும் நீக்கி எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு சொல்லுங்க, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். பாவம் ஒரு மனுஷனுக்கு நன்மையை கொடுக்காது. அதனாலதான் மார்க் 2ஆம் அதிகாரத்துல திமிர்வாதக்காரன 4 பேர் சேர்ந்து படுக்கையோட இறக்குறாங்க. அவனுக்கு தேவை இப்போ சுகம். ஆனா முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு?
மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டா எல்லாம் வந்துடும். புரியுதா? ஏசாயாலே சொல்றாரு, எரேமியாலே சொல்றாரு. ஏசாயா 59:1 உங்கள் பாவங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்து மறைக்கிறது. ஜோமணி பார்க்கற கிடைக்கல. அப்போ முகத்தை மறைக்கிறது எது சொல்லுங்க? நம்ம தேவனுக்கு விரோதமா செய்யற பாவம் மறைக்கிறது. எரேமியால என்ன சொல்ற 5:25 அது தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதபடிக்கு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிறது. யாராவது வாசிங்க 5:25 வாசிங்க. எரேமியா 5:25 வாசித்தாதான் புரியும். நல்லா கவனிங்க. 8ஆம் வசனத்துல நன்மை செய்வேன்றாரு. இப்போ பாவம் மன்னிக்கப்படல மறைக்கிறீங்கன்னா அது என்ன செய்தான் சொல்லுங்க? வர வேண்டிய நன்மையை அது என்ன செய்கிறது சொல்லுங்க? தடை செய்கிறது. புரியுதா? அதனால முதல்ல எது தேவை சொல்லுங்க? பாவங்களை மன்னிக்க நம்ம என்ன செய்யணும்? மறைக்காம அறிக்கணும். சரி, நேரம் இல்லாத கடைசியா முடிப்போம். 22ஆம் வசனம். 22ஆம் வசனம் வாசிங்க. நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல, வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல தாசனாகிய தாவீதின் சந்ததி எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரம். கடைசியா முடிக்கும்போது சொல்றாரு, என்ன செய்வார சொல்லுங்க? பெருக செய். வாயத்தில் சொல்லுங்க, பெருக செய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பெருக செய்வார், வர்த்திக்க பண்ணுவார். புரியுதா? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வாரா? 115 அதுல ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 115 ஞாபகப்படுத்துறதால சொல்ற. அந்த வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார் சொல்லுங்க? வாயத்தர சொல்லுங்களேன். எல்லாத்தையும் வர்த்திக்க பண்ணுவார், வருமானத்தை பெருக செய்வார். புரியுதா? எல்லாத்துக்கும் மேல குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? உங்களையும் சேர்ந்து சொல்லுங்களேன். உங்களையும் சொல்ல இல்லைன்னா என்னையும் சொல்லுங்களேன். என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் என்ன செய்வார் சொல்லுங்க? கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், முதல் வாக்குத்தத்தம் என்ன தெரியும்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை பைபிள் கூட அதை பார்த்து அதை என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்க பிள்ளைகளை என்ன செய்வார் சொல்லுங்க? வர்த்திக்க பண்ணுவார், பெருக செய்வார். 128ஆம் சங்கீதத்துல எல்லாரும் வாழ்த்துவாங்க. அதுல கடைசி வார்த்தை, நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவான். முதல்ல சொல்லுங்க, பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளைகளை தருவாங்க. அடுத்தது அதோட முடிகிறது இல்ல, பிள்ளையுடைய பிள்ளைகளை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? இப்போ கர்த்தர் முடிக்கும்போது சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்வேன் சொல்லுங்க? வர்த்திக்கப்படுவேன். எல்லாத்தையும் வர்த்திக்கப்படுவேன். புரியுதா? ஞானம் வேணுமா? ஜெபமணி கேளுங்க. ஆண்டவர் தானியேலும் அவனோடு கொடுத்த அந்த 3 தோழர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த ஜோசியர் ஞானிகள் எல்லாரும் பார்க்கிறோம் 10 மடங்கு டேலண்ட் ஆக்கினார். புரியுதா? சாலமோனுக்கு தேவன் கடற்கரை மணலை போல ஞானத்தை கொடுத்தான். அவ்வளோ ஞானத்தை பெருக செய்யறான். அவன் ஞானத்தை கேட்கறதுக்கு உலகத்தில் இருக்க அத்தனை ஜாதி ஜனங்கள், ராஜாக்கள் தேடி வந்தான். புரியுதா? அப்போ முதல்ல என்னத்தை சொல்லுங்க? ஞானம் பெறும். கடிந்து கொள்ளாதவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் சொல்லுங்க? ஞானத்தை தருவார். புரியுதா? அப்போ ஞானம் தருவார், அறிவு தருவார். எல்லாத்துக்கும் மேல பிள்ளைகளை கர்த்தர் பெருக செய்வார். எல்லாத்துக்கும் மேல, அதுக்கு மேல அந்த யாரு? ஈசாக்கு அந்நிய தேசத்துல கேரார், பெலிஸ்தர் தேசம், அங்க போய் விதைக்கிறான். கர்த்தர் அவங்க கூட இருந்தபடி, அதான் முக்கியம். கர்த்தர் இல்லாம வர்த்திக்கப்பட முடியாது. தாவீது 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். ஆனா தாவீதின் குடும்பம் வர வர பலப்பட்டது. காரணம், கர்த்தர் சவுல் விட்டு நீங்க காரணம் அதுவும் அவன் தான்.
சொன்னதை செய்யல, கீழ்ப்படியில. புரியுதா? தாவீது கீழ்ப்படினான், இருதயத்துக்கு ஏற்ற புருஷனா இருந்தபடினால தாவீதை கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க? வர்த்திக்கப்பட. சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால தாவீது வர வர என்ன செய்தார் சொல்லுங்க? விருத்தி அடைந்தான். இததான் ஈசாக்கு. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால எத்தனை மடங்கு சொல்லுங்க? 100 மடங்கு பலன் அடையும்படியாக போட்டிருக்கோம். அந்த கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் பார்க்கிலும் கர்த்தர் அவன் என்ன செய்தார் சொல்லுங்க? விருத்தி அடைய செய்தார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் மூலமா முடிக்கும்போது சொல்றாரு, நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகலவற்றையும் பிள்ளைகளையும் என்ன செய்வேன் சொல்லுங்க? பெருக செய்வேன். எல்லாரும் எழுந்து கர்த்தர் சூத்திரம் மூலமா, நான் உங்களுக்கு சொன்ன என் நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். கையில் வைத்து கர்த்தர் சூத்திரம் மூலம் நிறைவேற்றுகிறவர் சொல்லுங்க. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. ஒரு மனுஷனுக்கே இதுதான் அழகு, சொல் தவறாம். புரியுதா? ஒரு ஈசாக்கு நான் ஆசீர்வதிச்சிட்டேனே, அதை நான் திரும்பி பெற முடியாதுன்றான். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுங்க, அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும். அதுல 2ஆம் வசனத்துல மறக்காதீங்க, இதை செய்கிறவர் இதை உருவேற்படுத்துகிறார். புரியுதா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். 5 காரியம் பார்த்தோம். முதல்ல சொல்லுங்க சுகம், ஆரோக்கியம். சொல்லுங்க. 2வது பரிபூர்ண சமாதானம். 3வது இழந்ததை திரும்ப தருகிற தேவன். 4வது பாவங்களை மன்னித்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். கடைசியா நம்மை பெருக செய்கிறவர், வர்த்திக்க பண்ணுகிற தேவன். நம்மோடு கூட இருக்கிற கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. இதுல எந்த பகுதி உங்களுக்கு இல்லையோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் சொன்ன ஆண்டவரை எத்தனையோ நல்ல வார்த்தைகள், வேதத்தை படிக்கும் போது, ஜெபிக்கும் போது, சபையில செய்தி கேட்கும் போது எத்தனையோ வார்த்தைகள் என்னோடு பேசி இருக்கிறேன். வார்த்தைகள் ஒரு நாள் தரையில விழுந்து போக விடாத கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்க வல்லவர், சகலத்தை செய்ய வல்லவர். சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை எனக்கு நிறைவேற்றுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாதி பலவீனம் இருக்குன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புங்க. சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். 2வது உங்க குடும்பத்துல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவர் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் மனசுல உன் இருதயத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. அது மாத்திரல்ல, இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன். இழந்ததை பத்தியே யோசித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் யோபுக்கு 2 கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கு இழந்ததை திரும்ப கொடுத்து அதற்கும் மேல முந்தினதை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வார். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தின் சகலத்தையும் கர்த்தர் பெருக செய்வார், வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவரே, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு கொடுத்த ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளை இந்த மார்ச் மாசத்துல ஒவ்வொரு குடும்பத்துல சீக்கிரத்துல கர்த்தர் நிறைவேற்றுவீராக. வெளிப்படுத்த விஷயத்துல சொல்லும் போது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய தூதன் மூலமாய் நீ காட்டினது போல இன்றைக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே கர்த்தர் சீக்கிரத்துல தேவ ஜனங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்துல வாய்க்க பண்ணுவீராக. மலை கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. சுகமாரோக்கியம் தருவதற்காக, சமாதானத்தை தருவதற்காக, இழந்ததை திரும்ப பெறுவதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக, பெருக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருமாட்டு இருப்பதாக. ஆமென். நான் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை சூத்ரி, என் முழு நேருடைய பரிசுத்த நாமத்தை சூத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சூத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.